2-3 வருஷமா எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கேன். ஆனா என் எஸ்ஐபி லாஸ்ல இருக்கு. எஸ்ஐபி 100% சேஃபா? மார்க்கெட் நல்லா தான் இருக்கு. ஆனா நான் பண்ணியிருக்கிற ஃபண்ட் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. என் எஸ்ஐபி லாஸ்ல இருக்கு, என்ன பண்ணணும்? எஸ்ஐபி சேஃப்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன். 2-3 வருஷமா எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கேன். ஆனா என் எஸ்ஐபி லாஸ்ல இருக்கு அல்லது எஃப்டியோட குறைச்சலான ரிட்டர்ன்ல இருக்கு. என்ன பண்றது இப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த கேள்விகளுக்கான பதில தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நோட் பண்ணுங்கப்பா. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்ஐபி 100% சேஃபா? எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உதாரணமா நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி போடுறீங்க, பேங்க்ல ஆர்டி போடுறீங்க. அதே மாதிரி தான் எஸ்ஐபின்றது. மாசமோ அல்லது வாரமோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தொடர்ந்து ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் இந்த எஸ்ஐபியை ஆர்டி மாதிரி போட்டீங்க அப்படின்னா அது சேஃப். அதே சமயத்துல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போட்டீங்க அப்படின்னா அது மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும். ரோலர் கோஸ்டர் மாதிரி மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும், கீழே இறங்கிட்டு இருக்கும். 80,000ல இருந்து 72,000 வரும், திரும்ப 85,000 போகும். இந்த மாதிரி சென்செக்ஸ் மேலையும் கீழே இறங்கிட்டு இருக்கும்போது உங்க எஸ்ஐபி மேலையும் கீழையும் தான் இன்வெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டெம்பரரியா லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அண்டர்லைங் அசெட் எப்படிப்பட்டது? நீங்க ரிஸ்கியான அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெம்பரரி லாஸையோ பெர்மனன்ட் லாஸையோ சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல ரிஸ்க் ஃப்ரீயான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க எஸ்ஐபி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உதாரணமா டெட் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. டெட் ஃபண்ட்லயும் லிக்விட் ஃபண்ட், ஓவர் நைட் ஃபண்ட் மாதிரி பண்ணீங்கன்னா லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. எஸ்ஐபி பண்ணியும் ஏன் லாஸ் வருது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து. இந்த கேள்வியை கேட்கறத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல எஸ்ஐபி பண்ணவங்க நிறைய பேருக்கு ரொம்ப குறைச்சலான ரிட்டர்ன் அல்லது கொஞ்சம் லாஸும் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு மார்க்கெட் ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நாள் மேல இருக்கும், ஒரு நாள் கீழே இருக்கும், திரும்பவும் மேல போகும். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வாலட்டிலிட்டி, இதை தான் நம்ம மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். நம்ம எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா டெம்பரரியா லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுடைய எஸ்ஐபி லாஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ணிருக்கிற ஃபண்ட் மார்க்கெட் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் பண்ணிருக்கிற ஃபண்ட் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, அப்பவும் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஷார்ட் டேர்ம்ல பணம் தேவைப்படும். திரும்ப நான் மாசம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு வருஷம் முடியும் போது அந்த ஃபண்டை எடுத்து நான் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுவேன். இப்படி ஒரு வருஷத்துக்குள்ள திரும்ப தேவைப்படுற பணத்தை நீங்க லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் முடியும் போது வித்ட்ரா பண்ணீங்கன்னா லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் தானே. இந்த மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் காரணமாகவும் வரலாம், நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஸ்கீம் காரணமாகவும் லாஸ் வரலாம், அல்லது உங்களுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் கோலுக்கு தேவையில்லாத, சம்பந்தம் இல்லாத, அதுக்கு துணையா இருக்காத ஒரு ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அப்பவும் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் எஸ்ஐபி லாஸ்ல இருக்கு, என்ன பண்ணணும்? உங்களுடைய எஸ்ஐபி லாஸ்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய அண்டர்லைங் ஃபண்ட் என்ன அப்படின்றத நீங்க பார்க்கணும். அந்த அண்டர்லைங் ஃபண்ட் சரியான ஃபண்டா அல்லது சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்டா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணமா நீங்க ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல பண்றீங்க. அந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இண்டெக்ஸை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படின்றது பார்க்கணும். அதே சமயத்துல ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸோட கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படின்றது பார்க்கணும். இண்டெக்ஸும் ரிட்டர்ன் சரியா கொடுக்கல, கேட்டகரி ஆவரேஜும் ரிட்டர்ன்ஸும் நெகட்டிவா தான் இருக்கு. அப்போ உங்களுடைய எஸ்ஐபி லாஸ்ல இருந்தா தப்பு இல்லை. ஆனா இண்டெக்ஸ் ரிட்டர்ன் நல்லா இருக்கு, ஃபிளெக்ஸி கேப் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் நல்லா இருக்கு, ஆனா உங்க ஃபண்டோட ரிட்டர்ன் புவரா இருக்கு அப்படின்னா ஃபண்ட்ல தான் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல நீங்க போரா பெர்ஃபார்ம் பண்ற அந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இருந்து வெளியே வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னொரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்க உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவரே உங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி இது சரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா, பெர்ஃபார்ம் பண்ணலையா, இது அண்டர் பெர்ஃபார்மிங்ல இருக்கா அல்லது அண்டர் வேல்யூவேஷன்ல இருக்கா அப்படின்றத உங்களுக்கு சரியா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. அதே சமயத்துல உங்களுடைய கோல்ஸுக்கு தோதா இருக்கக்கூடிய ஏற்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். உதாரணமா 1 இயர்ல உங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல தேவைப்படுது அப்படின்னா லாங் டேர்ம் டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். 3 to 5 இயர்ஸ் அப்படின்னா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ல பண்ணலாம். 5 இயர்ஸ்க்கு மேல தேவைப்படுது அப்படின்ற போது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி உங்களுடைய டைம் ஃப்ரேமுக்கு, உங்களுடைய கோலுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்
கேட்டகரியை ஃபண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏன் ஃபண்ட் லாஸ்ல இருக்கு அப்படின்றது தெரிய வரும். உதாரணமா நீங்க சரியான கோலுக்கு ஏற்ற ஃபண்டை சூஸ் பண்ணல அப்படின்னா மாத்திட்டு கரெக்டான ஸ்கீமுக்கு வந்துடணும். அல்லது உங்களோட ஸ்கீம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்ப மாத்திட்டு நல்ல ஒரு ஸ்கீமுக்கு வந்துடணும். அப்படிலாம் இல்ல, என்னோட ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான், ஆனா மார்க்கெட் டவுனா இருக்கிறதுனால டெம்பரரியா லாஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்க தொடர்ந்து எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாமா? சில மாசத்துக்கு முன்னாடி கோல்டோட ரேட் வந்து 17,000 per கிராம் டச் ஆச்சு. திரும்ப இறங்கி 13,000 rupees per கிராம் வந்துச்சு. நம்ம கோல்டை வித்துட்டோமா, கோல்டை அதிகமா வாங்க ஆரம்பிச்சோம். கோல்டுல சிட் கட்டிட்டு இருந்தவங்க எல்லாருமே 17,000லையும் கட்டியிருப்பாங்க, 13,000லையும் கட்டியிருப்பாங்க. ஏன்னா கோல்டு ரேட் 17,000 இருந்து 13,000 குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிட் ஃபண்ட் கட்டிட்டு இருக்கிறத யாராவது ஸ்டாப் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மூலமா யூனிட்ஸ் உங்களுக்கு குறைவான ரேட்ல கிடைக்க ஆரம்பிக்குது. குறைவான ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க எவ்வளவுக்கு அளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அளவு அதிகமான யூனிட்ஸ் நீங்க கொள்முதல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விலை குறைவா இருக்கிற சமயத்துல வாங்குற யூனிட்ஸ் தான், அதிகமா கிடைக்கிற யூனிட்ஸ் தான் பின்னால வெல்த்தா உங்களுக்கு கிரியேட் ஆகும். மஜா ஆ கயா மஜா ஆ கயா. மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது இந்த அடிஷனல் யூனிட்ஸ் தான் உங்களுக்கு ரிஸ்க் பிரீமியம் ரிட்டர்னை கொடுத்துருக்கும். அதனால இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் டைம் ஃப்ரேம்ல எஸ்ஐபியை கண்டினியூ பண்றதுதான் புத்திசாலித்தனம். அது போக உங்களால முடிஞ்சா இந்த மாதிரி சமயத்துல அடிஷனல் எஸ்ஐபி பண்ணுங்க, அல்லது அடிஷனலா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணுங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. உங்களுடைய எஸ்ஐபி லாஸ்ல இருக்கா அல்லது எஃப்டியோட குறைவான ரிட்டர்ன்ல இருக்கா, இருந்தா என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏத்த மாதிரியான ஸ்கீமை சூஸ் பண்ணி எஸ்ஐபி பண்ணணுமா? சேனலை ஃபாலோ பண்ணிட்டு எஸ்ஐபின்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே கைட் பண்றேன்.